சிவனின் பார்வையா திருவண்ணாமலையில் வலம் வரும் அந்த அம்மா யார்? கிரிவலம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுல வர்றது திருவண்ணாமலையில மேற்கொள்ளும் கிரிவலம் தான். அதுக்கப்புறமா தான் மற்ற கோவில்களில் நடக்கிற கிரிவலங்கள் எல்லாமே நம்மளோட ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற கிரிவலங்கள்ல ஒண்ணுதான் திருவண்ணாமலையை சுற்றி நடக்கிற கிரிவலம். ஒரு சில கோவில்கள்ல அந்த கோவிலோட திருவிழாக்கள் சமயத்துல தான் அந்த மலையை சுற்றி கிரிவலம் நடப்பாங்க. ஆனா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே லிங்கமே மலையா அமைஞ்சிருக்கிற காரணத்தால இங்கு போற கிரிவலம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவண்ணாமலை சுமார் 250 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே உருவான தனிச்சிறப்புடைய மலை அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கிற போட்டி நடக்கிறப்ப முதலும் முடிவும் இல்லாம ஜோதி வடிவமா சிவபெருமான் காட்சியளித்த மலைதான் இது. மேலும் பார்வதி சிவபெருமானோட கண்களை மூடிவிட அதனால உலகமே இருள சூழ்ந்துருச்சா. மேலும் பார்வதிக்கு தோஷம் ஏற்பட அந்த தோஷத்திலிருந்து பார்வதி வெளிவரதுக்காக தவம் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவரோட முன்னாடி சிவன் தோன்றி என்ன நீ 3 முறை சுற்றி வந்தா உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால சிவபெருமானே மலையா அமைஞ்சிருக்கிற திருவண்ணாமலைய 3 முறை சுற்றி வந்து தன்னோட மோட்சத்தை அடைஞ்சிருப்பாங்க பார்வதி தாயார். இப்படிதான் மலையை சுற்றி வரவங்க வேண்ட வேண்டுதல்களை சிவபெருமான் நடத்தி வைக்கிற காரணத்தால யாரெல்லாம் இந்த மலையை சுத்தி வராங்களோ அவங்க கேட்கிற வேண்டுதலை சிவபெருமான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு பார்வதி தாயார் சிவபெருமான் கிட்ட கேட்டுக்கொண்டதா புராணங்கள் சொல்லுது. இந்த காரணத்தினாலதான் அதிகளவிலான பக்தர்கள் இங்கு கிரிவலம் வராங்க. மேலும் சில சித்தர்களும் முனிவர்களும் தினம்தோறுமே இந்த மலையினை வணங்கிட்டு வராங்களா. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றதுக்கு அப்படின்னு எந்த நேரம் காலம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறதால எப்ப வேண்டுனாலும் பக்தர்கள் இந்த கோவில்ல கிரிவலம் வராங்க. திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லுக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த மலையை நோக்கி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 14 கிலோமீட்டர் சுற்றளவு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த முழு மலையையும் சென்று கிரிவலம் சுற்றி நடந்து வந்தா மட்டும்தான் அதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு முன்னோர்கள் பலர் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல கிரிவலம் வர்றவங்களுக்கு நடக்கிறது ரொம்பவே கடினமாகவும் சோர்வு தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கும். ஆனா உண்மையிலேயே சிவன் மீது பக்தி கொண்டு அவங்களோட வேண்டுதல்களை மனதில் நினைச்சு நடந்தா சுலபமா இந்த மலையை சுற்றி வரலாம் அப்படின்னு நம்பப்படுது. இவ்வாறு தொடர்ந்து மலையை சுற்றி வந்து தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் மீண்டும் மீண்டும் இந்த கோவிலுக்கு வந்து கிரிவலம் செல்றாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு உலகிலிருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து பக்தர்கள் வந்த மாயமாவே இருக்கிறாங்க. இந்த நிலையில இப்ப வயதான அம்மா ஒருத்தங்க கிரிவலம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. மேலும் அவங்க தலையில 12 திருமுறைகளையும் சுமந்துக்கிட்டே கிரிவலம் சுற்றிட்டு வராங்க. இவங்க பாண்டிச்சேரியிலிருந்து பலமுறை கிரிவலத்துக்கு வந்த பொழுதெல்லாம் பல தடைகள் ஏற்பட்டதால இப்போ இங்கேயே வீடு எடுத்து தங்கி தினமும் கிரிவலம் மேற்கொண்டுட்டு வராங்களா. இன்னும் எத்தனை நாள் கிரிவலம் மேற்கொள்வீங்க அப்படின்னு கேட்டப்ப அதெல்லாம் அந்த அப்பன் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றத பார்க்கிறப்ப ரொம்பவே வியப்பா இருக்குது. இப்போ இது குறித்த வீடியோ தான் இணையதளத்துல வைரல் ஆகிட்டும் வருது. அம்மா இது என்னதம்மா? திருமுறை பன்னீர் திருமுறைங்களா? ஆமா, கிரிவலம் சுத்தி வரீங்க, அது அப்படியே சுமந்தபடி தலையிலேயே. சரிங்கம்மா, என்ன ஊர்மா நீங்க? பாண்டிச்சேரி. இது மாதிரி எத்தனை டைம் வந்து இந்த மாதிரி கிரிவலம் சுத்தி வந்திருக்கீங்க? 40 கிலோ 41 கிலோ வந்தேன். தடை ஏற்பட்டது. இப்போ வந்து இங்கே ஊர் தங்கிக்கிறேன் போட்டு வந்தேன். இங்கே தங்கி என்னம்மா? டெய்லி கிரிவலம். டெய்லி கிரிவலம் வரீங்களா? நேற்று ஸ்டார்ட் பண்ணீங்க. எத்தனை நாள் கிரிவலம் வருவீங்க? அப்பா கையில் இருக்கு. அப்பா கையில் இருக்கு. சூப்பர்மா. போட்டு வாங்கம்மா வாங்க.